இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதய உரையை எண்ணில் வாருமே. இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதய உரையை எண்ணி வாருமே. தேடி வருகிறேன். என் இதய முறையை எண்ணில் வாருமே. என் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதய முறையை எண்ணில் வாருமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பள்ளி முன்னுரை. மாசிலா குழந்தைகளின் திருவிழா திருப்பள்ளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். மாசற்ற குழந்தைகளின் திருவிழாவானது மீட்பர் இயேசு குழந்தையாக பெத்லகேமில் பிறந்த நாட்களில் நடந்த ஒரு நிகழ்வினை நினைவாக கொண்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. இயேசுவின் பிறப்பால் தனது ஆட்சிக்கு ஆபத்து என்று நினைத்த ஏரோது இயேசு யார் என்று தெரியாத நிலையில் பெத்லகேமில் அதனை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொலை செய்கிறான். ஆனால் இயேசு எகிப்துக்கு தூக்கி செல்லப்பட்டு காப்பாற்றப்பட்டார். இயேசுவுக்காக குழந்தைகள் இருந்த இந்த நிகழ்வைத்தான் மாசற்ற குழந்தைகள் தினம் என்று திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது. இவ்விழாவானது கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை திருக்காட்சி திருவிழாவோடு இணைந்து கொண்டாடப்பட்டு வந்துள்ளது. அதன் பிறகு குழந்தைகள் தின விழாவாக டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. இஸ்ரேல் மக்களின் அடிமை வாழ்விலிருந்து மீட்க எகிப்து மன்னனிடம் இருந்து மோசேயை கடவுள் காப்பாற்றினார். மக்களை பாவத்தின் அடிமை வாழ்விலிருந்து மீட்க இயேசு காப்பாற்றப்பட்டார். இயேசுவை காப்பாற்ற மாசற்ற குழந்தைகள் தங்கள் உயிரையே கொடுத்தனர். இயேசுவின் மீட்பு திட்டத்திற்கு உதவினர். தனது மீட்பு திட்டத்தை நிறைவேற்றி முடித்த நம் ஆண்டவர் இயேசு அதன் நிறைவு பணியை நம்மிடம் வழங்கியுள்ளார். நாம் அதனை நிறைவேற்றி முடிப்போம் என்று நம்பியுள்ளார். அவரது நம்பிக்கையை நிறைவேற்ற செயல்படுத்த நம்மை விட்டு கொடுப்போம். அதற்காக வரம்பின்றி இத்திருப்பள்ளியில் மன்றாடுவோம். நமது தூய மறை நிகழ்வை கொண்டாடுவதற்கு தடையாக இருக்கிற குற்றங்களுக்காக மனவருந்துவோம். குறிப்பாக மாசில்லா குழந்தைகள் தினம், பாவம் இல்லாத குழந்தைகள் தினம் என்று கொண்டாடுகிறோம். எதுவும் பாவம் அறியாத பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாமே அப்படி தான். பாவம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிறோம். எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுது நாம் ஆண்டவரை விட்டு விலகி போயிடுறோம். ஆக மாசில்லா குழந்தைகள் போல பாவம் இல்லாத பிள்ளைகளாக எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ இந்த திருப்பலியில் கொண்டாடுவோம். இன்னும் சிறப்பாக இந்த குழந்தைகளுடைய மனநிலை இழந்த பெரியவர்கள் ஆண்டவருடைய அந்த குழந்தை மனநிலை, அவர் விரும்புகிற அந்த குழந்தைக்குரிய அந்த பாசம், அந்த குழந்தைக்குரிய அன்பு, குழந்தைக்குரிய நேசம், விட்டு கொடுப்பது, மன்னிப்பது போன்ற
அந்த நல்ல குணங்களை இழந்த நேரங்களுக்காகவும் மனவருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுவதாலும் பாவங்கள் பல செய்தே என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் இறைவன் நம்மை இறக்க வைத்து குற்றம் கரைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Mercy on your people gathered here. We confess we have sinned in thoughts, words and deeds. Lord, have mercy on your people gathered here. Christ, have mercy on your people gathered here. Christ, have mercy on your people gathered here. We confess we have sinned in thoughts, words and deeds. Christ, have mercy on your people gathered here. Glory in the highest, glory to the Almighty, glory to the Lamb of God, glory to the living one, glory to the Lamb, glory, glory in the highest, glory to the Almighty, glory to the Lamb of God, glory to the living one, glory to the Lamb. We sing glory, 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 glory to the Lamb. We sing glory to the Lamb. We sing glory to the Lamb. மன்றாடுவோமாக. இறைவாமை சாட்சியான மாசில்லா குழந்தைகள் உமது புகழை வாய்மொழியால் அல்ல தமது இறப்பினால் எடுத்துரைத்தார்கள். நாங்கள் நாவினால் அறிக்கையிடும் நம்பிக்கை எங்கள் செயலிலும் வாழ்விலும் விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியிலே செல்விரோஸ் கோயில் நம்மை தூய்மைப்படுத்தும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கேட்டறிந்தது உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே. கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராவோம்.
உண்மைக்கேற்ப வாழாதவர் ஆவோம். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர். நம் பாவம் செய்யவில்லை என்ற போதெல்லாம் அவரை பொய்யராக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பகிர்ந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கருவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கருவாய் அவரே. இது ஆண்டவர் நல்வாக்கு. இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை. கைய பிடிச்சி கூட நடக்க யாரும் தேவையில்லை. இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை. கைய பிடிச்சி கூட நடக்க யாரும் தேவையில்லை. அமைதி நீர்நிலைக்கு என்னை அழைத்து சென்றிடுவார். பசும்புல் நிலம் எனக்கு பரமன் தந்திடுவார். அமைதி நீர்நிலைக்கு என்னை அழைத்து சென்றிடுவார். பசும்புல் நிலம் எனக்கு பரமன் தந்திடுவார். இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை. கைய பிடிச்சி கூட நடக்க யாரும் தேவையில்லை. இருட்டு பயமில்லை எனக்கு, எதிரி பயமில்லை. கோலும் கைதடியும் எனக்கு காலமும் இருக்கும். இருட்டு பயமில்லை எனக்கு, எதிரி பயமில்லை. கோலும் கைதடியும் எனக்கு காலமும் இருக்கும். இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை. கைய பிடிச்சி கூட நடக்க யாரும் தேவையில்லை. இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை. கைய பிடிச்சி கூட நடக்க யாரும் தேவையில்லை.
அல்லேலூயா இறைவா உம்மை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் நீர் என போற்றுகின்றோம். மறைசாட்சியின் வெண்குழவும் நிறைவாய்மை போற்றிடுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 2 இறைவசனங்கள் 13 முதல் 18 முடிய. ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டோடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப்போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான். அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டு அறிந்ததற்கு ஏற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆட்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டோயுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேரழுகையுமாய் இருக்கிறது. ராக்கேல் தன் குழந்தைக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார், ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தவனுக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய இந்த பிறப்பு நாட்களில் கிறிஸ்மஸ் சீசன் என்று சொல்லுகிற இந்த நாள், இந்த நாட்களிலே நாம் சிந்திக்கின்ற அல்லது கொண்டாடுகின்ற மிகப்பெரிய ஒரு விழா இந்த மாசில்லா குழந்தைகள் தின விழா. குறிப்பாக அந்த குழந்தைகளுக்காக ஒப்பு கொடுக்கிற ஒரு நாள் இந்த நாள். குழந்தைகள் இன்னும் குழந்தைகளாக அவர்கள் வளர வேண்டும் என்பதற்காக ஒப்பு கொடுக்கிற நாள் இந்த நாள். பின்னாடி பெஞ்சில் இருக்கிற ஃபபியான் எல்லாம் முன்னாடி வாங்க. நம்ம வாட் கேன் வி லேர்ன் ஃப்ரம் திஸ் ஃபீஸ்ட், என்ன கற்றுக்கலாம் நம்ம? வாட் கேன் பி தி லெசன், என்ன கற்றுக்கலாம்? ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், பி ஹோலி, அவ்வளோதான்.
ட்ரை டு பி ஹோலி. பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கணும், அது மட்டும் போதும். தட்ஸ் வாட் த ஃபீஸ்ட் டெல்ஸ் அஸ் டுடே. இன்றைய விழா இன்னைக்கு சொல்கிற செய்தி என்னென்னா, கொஞ்சம் பரிசுத்தமாக, ஐ ஹாவ் டு பி ஹோலி, நான் பரிசுத்தமாக இருக்கணும், நான் தூய்மையாக இருக்கணும். ஏன் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு முதல் ஃபர்ஸ்ட் ரீசன் வை ஐ ஷுட் பிகம் ஹோலி, ஐ ஷுட் பி ஹோலி. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, ஐ ஆம் சைல்ட் ஆஃப் காட், மை ஃபாதர் இஸ் ஹோலி அண்ட் ஸோ ஹேவ் டு பி ஹோலி. அவ்வளோதான். நான் கடவுளுடைய குழந்தை, எனவே கடவுளுடைய குழந்தை அப்பா வந்து பரிசுத்தராக இருப்பது போல் நானும் பரிசுத்தமாக இருக்கணும். அவ்வளோதான். நான் வந்து உண்மையிலே வந்து கடவுளுடைய குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி வேணா இருக்கலாம். ஐ கேன் லிவ் ஆஸ் ஐ லைக், எப்படி வேணுமானாலும் வாழலாம், எப்படி வேணாலும் போகலாம், எது வேணால் செய்யலாம். ஆனால் நான் கடவுளுடைய குழந்தை அப்படின்னு சொன்னால் நான் எங்கள் அப்பா போல் இருக்கணும்ன்ட்டு எதிர்பார்க்கிறார். இப்போது நம்ம இருக்கிற வீட்டில் இருக்கிற பெரியவங்க, அப்பா அம்மா அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. என் பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கணும், என் பிள்ளை நல்லா எல்லாருக்கும் நல்லது சொல்கிறா போல், அல்லது எல்லாம் அவங்கள பற்றி நல்லது சொல்கிறா போல் இருக்கணும். எவ்ரிபடி ஷுட் ப்ரைஸ் மை சைல்டு அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக தான் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கிளப்புக்கு அனுப்புகிறாங்க. கிரிக்கெட் கிளப்பு, கராத்தே கிளப்பு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கிளப், வாட் எவர் இட் இஸ். ஏன்னா என் பிள்ளைய வந்து எல்லாமே வந்து புகழணும், மதிக்கணும், என் பிள்ளை எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லணும், அப்படி எல்லாருடைய அப்பாவுடைய எதிர்பார்ப்பு தான். த சேம் எக்ஸ்பெக்டேஷன் டுவர்ட்ஸ் சைல்ட் எல்லா அப்பாவுக்கும் இருக்கிறது போலவே நம்முடைய அப்பாவுக்கும் விண்ணக தந்தைக்கும் உண்டு. காட் த ஃபாதர் அவருக்கும் உண்டு. ஸோ அதனால் ஒரே ஒரு காரியம், யூ ஷுட் பி ஹோலி பிகாஸ் ஐ ஆம் சைல்ட் ஆஃப் காட். நான் கடவுளுடைய குழந்தை, எனவே கடவுளுடைய குழந்தையாக இருக்கிறதுனால நானும் பரிசுத்தமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் அப்படி தான் படைத்தார் ஆண்டவர். ஆதாம் ஏவாளை படைத்தார். அவங்க பாவம் பண்ணாங்க, அதுக்கு பிறகு தான் பாவம் நுழைஞ்சு. அதுக்கு முன்னாடி அவங்க தான் பரிசுத்தமாக பிறந்தவங்க, பரிசுத்தமாக வாழ்ந்தவங்க அவங்க தான். கடவுளுடைய குழந்தைகள் எல்லாருமே வந்து பரிசுத்தமாக தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இடையில பாவம் நுழைந்து நம்ம வந்து ஆண்டவரிலிருந்து பிரித்து விடுகிறது, அப்பா கிட்ட இருந்து பிரிக்கிறது. ஆகவே இந்த நாளில் வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதன்மையான ஒரு காரியம், ஒரே ஒரு இந்த சின்ன ஒரு மனசில் வச்சுக்குவோம். நான் வளரும்போது வாழும்போது ஐ ஹாவ் டு பி ஹோலி, ஐ ஹாவ் டு அட்லீஸ்ட் ட்ரை டு பிகம் ஹோலி. நான் நல்ல பரிசுத்தமாக வாழ, தூய்மையாய் வாழ முயற்சி எடுக்கணும். அந்த சரி, அந்த முயற்சிக்கு முன்னாடி என்ன வேணும்? ஒரு விருப்பம், டிசையர். ஐ ஹாவ் டு டிசையர் டு பி ஹோலி. நான் நல்லா பரிசுத்தமாக வாழணும் என்ற ஒரு ஆசை வந்து அப்போ அந்த ஆசை இருந்தால் போதும், ஆண்டவர் நம்மளை ஆஸ்வதிச்சு கொண்டு போயிடுவார். நான் பரிசுத்தமாக இருக்கணும்னு ஆசை இருந்தால் போதும், நிச்சயமாக நம்மளை ஆண்டவர் நம்ம ப்ளஸ் பண்ணி அவளை கொண்டு போயிடுவார். ஆகவே வந்து இந்த நாளில் நாம் வந்து சிறப்பாக ஒரே இந்த ஒரு கருத்தை மட்டும் மனசில் வச்சு வாழ்க்கை முழுசும் நம்ம வந்து யோசிக்க வைக்கலாம், அல்லது அதுக்காக முயற்சிக்கலாம். ஒன்று ஆண்டவர் பிள்ளை நான், எனவே நான் பரிசுத்தமாக இருக்கணும் என்ற ஒரு ஆசை எனக்குள்ளே இருக்கணும். அந்த ஆசை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சுக்குவோம். ஆண்டவர் இந்த மாசிலாம் குழந்தைகள் நாளில் வந்து இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நமக்குள்ளே வந்து கொடுக்கட்டும். அது வந்து நிச்சயமாக நம்ம வளர்வதற்கு அது இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நம்ம கற்றுக்கினா போதும். சரி, எழுந்திருப்போம். ஏன் மாசெல்லாம் குழந்தைகள் தின்ட்டு இன்றைக்கி ஏன் கொண்டாடுறாங்க? நம்ம ஜீசஸ் பார்த்தப்போ என்ன சொன்னாங்க? செலிப்ரேட் பண்ணாங்களா?
ஜீசஸ் பர்த் அப்போ இது செலிப்ரேட் பண்ணாங்களா? ஓ நம்ம அப்படியா 27 பண்ணவங்களா அதை? ஓகே, அதனால் சரி பார்க்கலாம். ராகேஷ், நீ சொல்லு பார்க்கலாம். நீ ரொம்ப வளர்ந்த பையன், நாளும் தெரிஞ்ச பையன், ஊரே உன்னை தெரியும், உனக்கு ஊரை தெரியும். சொல்லு, ஏன் இந்த நாளை கொண்டாடுறோம்? மாசில்லா குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை கொண்டாடுறோம். ஏன் கொண்டாடுறோம்? டேய், இங்கே பதில் சொல்கிறா, அங்கே ஓ தெரியாதுன்றத கூட அவ்வளோ இதாக சொல்கிறது. நெல் தெரிலன்னா கூட வெக்கப்படுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தெரியல, அவ்வளோதான். வாயில் போட்டு பபுள் கம் மேலே தெரியும். பபுள் கம் வச்சுக்கிற வாயில் பூசையில். போ வெளியே போ, துப்பிட்டு வா. ஃபபியன், நீயுமா? பூசையில் பபுள் கம் வச்சுக்கணும் மெண்டுக்குன்னு தெரிலன்றதை ஸ்டைலாக சொல்லிக்கணும். சரி, யாருக்கு தெரியும்? சின்ன பசங்க சொல்லுங்க, கேட்டேசம் பிள்ளைங்க. Why we celebrate this? மேலே வா, மேலே வாடா. சொல்லு, என்ன சொல்லு. அவள் பிறந்த போது எல்லாம் குட்டி பசங்களும் சாவாச்சாங்க. அதனால இந்த டேயை செலிப்ரேட் பண்ணுறோம். எதுக்கு சரி கொண்டாடுறாங்க? ஏசு பிறந்தப்போ கொண்டாடல. இது ஏசு அவரை கொல்றதுக்காக தேடும்போது அவர் கிடைக்கல. அதனால் அந்த வயசில் உள்ள அந்த குழந்தைகள் என்ன பண்ணாங்க? கொன்னுட்டாங்க. அந்த ஊரில் இருந்த அத்தனை குழந்தைகளையும், சின்ன குழந்தைங்க 2 வயசு அதுக்குள்ள குழந்தைங்களாம் சாகடிச்சிட்டாங்க. புரியுதா? புரியுதா உனக்கு ராகேஷ்? கேட்சா? இப்போ தான் வந்தியா? இன்னும் சொல்லுப்பா, அவன் கேட்கட்டும். ஏசு பிறந்ததுனால ஏசு பிறந்தப்போ நல்ல சின்ன பசங்களை சாவடிச்சாங்க. அதனால இந்த டேயை நம்ம கொண்டாடுறோம். இயேசுக்காக, இயேசு கொல்லணுக்காக தேடும்பொழுது இயேசு கிடைக்கல. மற்ற குழந்தைங்கள, டேய் நீ உட்காரு, உங்களை தான் சொல்லிங்கிறான், கற்றுக்கோ. சின்ன பசங்க சொல்லித்தராங்க, கற்றுக்கு. அவங்க கொண்டுட்டாங்க. அதனால தான் இன்றைய மாசில்லா குழந்தைங்க கொண்டாடுறோம். வெரி குட். உன் பேர் என்ன? ரிக்கார்டோ. 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 ரிக்கார்டோக்கு எல்லாம் கைத்தட்டு, நல்லா கைத்தட்டி வாழ்த்து சொல்லுவான். வெரி குட் ரிக்கார்டோ, குட். ஸோ அதனால் this is the day that we celebrate because the innocent children were killed on behalf of Jesus. அதனால தான் இந்த நாளை கொண்டாடுறோம். எனவே that's why it's called a holy innocent day. மாசில்லா குழந்தைகள் என்று தினம் அழைக்கப்படுது. ஆகவே தொடர்ந்து நாம் ஆண்டவர் இயேசுவை போல, அந்த குழந்தைகளைப் போல நாம் பரிசுத்தமாக இருக்க மன்றாடுவோம். எழுந்துவோம். மன்னிட்டு இருக்காப்பா. சீக்கிரமா அப்படியே அப்படியா ஃப்ரண்ட்டில் வா. எல்லாரும் ஒருக்கமாக ஜெபிப்போம். நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறார். குறிப்பாக குழந்தை இயேசு, சின்ன பிள்ளைங்க நீங்கள் கேட்குறத உடனடியாக கொடுப்பார். ஆகவே நம்பிக்கையோடு ஆண்டவரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கும் ஆண்டவரே, எம் தந்தையே,
எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கும் ஆண்டவரே, என் தந்தையே, இவ்வுலகில் எம்மை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகளை ஆசீர்வதித்து உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றும் பணியில் இவர்களுக்கு தேவையான அனைத்து அருள்வரங்களையும் வழங்கி வழிநடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்ற ஆண்டவரே, உமது மீட்பின் பணியில் உமக்கு உதவிய மாசற்ற குழந்தைகள் போன்ற நாங்களும் நீர் விட்டு சென்ற மீட்பு பணியை தொடர்ந்து செய்து முடிக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் சொல்லுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு ஆண்டவரே, இத்திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கும் யாவரையும் ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களில் உமது அன்பு, ஆசையும் நல்ல எண்ணம், விட்டுக்கொடுத்தல், சமாதானம், நம்பிக்கை பெருகிடவும் எங்கள் வாழ்வு உமக்கேற்ற சாட்சிய வாழ்வாக மாறிடவும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தைகளை ஆசீர்வதித்து காப்பவரே, எங்கள் குடும்பங்களில் உள்ள குழந்தைகளை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தெய்வ பக்தியையும் உடல் உள்ள நலத்தையும் வழங்கி சமுதாயத்தில் சிறந்தவர்களாக வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமே உருவான இறைவா, இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் பலவிதமான தீமைகள், கொடுமைகள், ஏமாற்றங்கள், பாலியல் தொந்தரவுகள் நீங்கவும் முறையான பராமரிப்பின்றி தவிக்கும் குழந்தைகள் பெற்றோரின் அன்பு அரவணைப்பு பெறவும் ஆறுதலின்றி தவிக்கும் அனைத்து குழந்தைக்கும் அன்பு தந்தையே, நீரே உமது கனிவிரக்கத்தால் அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் நிறைவாக அருளித்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். For the innocent lives lost, like the holy innocent, we pray for an end to violence and harm towards the vulnerable. May the world be filled with compassion and protection for all children. Lord, hear our prayer. Lord, hear our prayer. For the healing of sick children, we pray for strength, comfort, and restoration of health. May they find solace in the support of loved ones and experience the warmth of recovery. Lord, grant them resilience and surround them with your healing grace. Lord, hear our prayer. Lord, hear our prayer. Let's pray for our personal intentions. நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். Ask the Lord the holiness. Ask the gift of the holiness. ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி கேட்போம். அந்த ஆசை பரிசுத்தமாக இருக்கணும், நல்லா இருக்கணுன்ற ஆசை நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்றாடுவோம். இந்த மன்றாட்டில் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். Spread me offer fruit of the earth, work of our hands. It will become the bread of life. Blessed be God, blessed be God, blessed be God forever. Amen. Blessed be God, blessed be God, blessed be God forever. Amen.
to your goodness is why we offer fruit of the earth, work of our hands. It will become the cup of joy. Blessed be God, blessed be God, blessed be God forever. Amen. Blessed be God, blessed be God, blessed be God forever. Amen. சகோதர சகோதரி, உங்களுடைய ஆனந்த பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, பற்றன்புள்ளும் அடியார்களின் காணிக்க ஏற்றருளமை வேண்டுகின்றோம். இவற்றால் அறியா பருவத்தினரையும் உமக்கு ஏற்புடையவராக செய்கின்ற நீ பக்தியுடன் பலி ஒப்பு கொடுக்கும் எங்களையும் தூய்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூய்நந்த என்று இல்லாமல் இறைவா எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக என்னால் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தமிழ் எழுச்சி வர செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவிழமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடு சேர்ந்து மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகிய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்ததை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவர், நாங்கள் கிறிஸ்து இறப்பை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதொரு மப்பத்தை மீப்பள்ளி கண்ணத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். திரும்ப நின்று ஒழியும் புரிய தகுந்தவங்களை ஏற்றுக்கொண்ட அனைவையும் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் வரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருள்ளோம். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யூசுப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் மூக்க வந்தவராக இருந்தோர், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற மாசில்லா குழந்தைகள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பொங்கலும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரும் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இன்றும் எப்பொழுதும் நம்மோடு இருந்து பலவிதமான காரியங்களால் நம்மை புனிதப்படுத்த விரும்புகிறார். நற்கருணை, இறை வார்த்தை, பிரசன்னம் ஆகிய இந்த இறை சமூகம் பல வகைகளிலே பல வழிகளிலே ஆண்டவர் நம்மை தூய்மையாய் மாற்ற, பரிசுத்தமாய் மாற்ற விரும்புகிறார். எனவே அந்த ஆண்டவரை நாம் இன்னும் அதிகமாக பற்றிக்கொள்ள, அந்த ஆண்டவர் இயேசுவை போல நாம் தூய்மையை மாறுன்ற ஆசை, விருப்பம் நமக்குள் நிறைய இருக்க கரங்களை விரித்து மண்டாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்தினுடைய வீழ்த்தி எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரில் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்துதவி நாங்கள் பாவத்தில் எப்போ விடுதலை பெற்று யாவதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மனிதர்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்னிட வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். அவனுடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரின் திருமகனே, தந்தையின் திருவிழப்படி தூயாவியர் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வழித்து இந்த பிடித்துமிக்கப்படலால் இரத்தத்தினால் எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்தையும் விடுவித்து நாங்கள் இன்று கட்டளைகளில்
கருத்தூண்டி நிற்க செய்தருள நாங்கள் ஒரு பொழுதும் உம்மை விட்டு பிரியவிடாதேயும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் குற்றங்கள் பலவீனங்கள் பாவங்கள் எல்லாம் போக்குகின்ற இறைவனின் சமரி என்றும் எப்பொழுதும் நாம் பரிசுத்தமாய் வாழ அதற்கான ஆசை விருப்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேடி வருகிறார். விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடர்த்துமை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் நிறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் நிறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறையரசு உந்தன் வார்த்தையின் வாழ்வில் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே எனக்கு என்ன கவலை என் நிறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. தெரியாமல் நான் திரிந்தேன், வழி காட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன், வழி காட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். உந்தன் கரமானது எந்தன் துணையாகுமே, உந்தன் கரமானது எந்தன் துணையாகுமே. உந்தன் வார்த்தையின் வாழ்வில் உயிராகுமே, உயிராகுமே. உந்தன் நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் நிறைவாம், இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. நான் உன்னோடு என்று என்னில் மலர்ந்தாய், வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன். நான் உன்னோடு என்று என்னில் மலர்ந்தாய். உந்தன் உறவானது
நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா, எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா, எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் நிறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரில் இருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், உம்மிடரோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். After this mass, you will have a blessing, okay? Special blessing for the children. அதில் 2 வயசு அதுக்குள்ளே இருக்கிற இப்போ பிறந்த குழந்தைங்க, below 2 years இருக்கிற பேரண்ட்ஸ் குழந்தைங்க தான் முன்னாடி கூட்டுவாங்க. Bring your child 2 years and below 2 years. ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்கும். அது முடிஞ்ச பிறகு எல்லாருமே இங்கே இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே பெரியவங்க எல்லாருமே வில் பிளஸ் வித் ஆயில், ஓகே? ஆலிவ் ஆயிலில் மந்திரிச்சு நம்ம பிளஸ் பண்ண போகிறோம். ஸோ எவ்ரிபடி வில் பி பிளஸ்ட் டுடே ஸ்பெஷல் வே. அது முடிஞ்ச ஆஃப்டர் திஸ் தே வில் ஹாவ் அ ஷார்ட் பிரேக். அண்ட் அந்த முடிஞ்ச பிறகு எல்லாம் பிரேக் முடிஞ்ச பிறகு எல்லாம் மேலே போவோம். அங்கே ஐ திங்க் தே ஹாவ் சம் கல்ச்சரல் ப்ரோக்ராம். முடிஞ்ச பிறகு வில் ஹாவ் லஞ்ச் அண்ட் தென் வில் கோ ஹோம். ஸோ தட்ஸ் அ ப்ரோக்ராம் டுடே. அதனால் இது முடிஞ்ச பிறகு ஒரு சின்ன பிரேக், அதுக்கு பிறகு வில் ஹாவ் அ ப்ரோக்ராம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாசில் குழந்தைகள் திருமகனை வாய்மொழியால் அறிக்கையிட முன்னரே அவரது பிறப்பை முன்னிட்டு விண்ணக அருளால் முடிசூட பெற்றார்கள். அவர்களின் விழாவின் போதும் திருவிருந்தில் பங்கு பெற்ற உம் நம்பிக்கையாளர்களாக எங்களுக்கு மீட்பை நிறைவாய் அளிப்பீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அடுக்கு முன்னாடி கொண்டு வாங்கம்மா, சேர்ந்து வாங்க எல்லாம் 3 பேரும். இப்போ வந்து நம்ம இந்த பிள்ளைங்களை வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். இப்போ எல்லாரையும் இருக்கிற எல்லா பிள்ளைங்களையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். ஆகவே ஆவியான ஒரு பாடல் போடுவோமா? ஆவியானவரே, 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 ஆவியானவர் இந்த பிள்ளைகள் மீது குழந்தைகள் மீது நிறைவாய் இறங்கும்படியாக ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த பேரொளியாம் தூய வெள்ளமை இந்த குழந்தைகள் உச்சந்த உள்ளங்கால் வரை இறங்குவதாக. எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நோய் நோக்காடுகளின்றி தீமையில் பொல்லாப்புகளின்றி விடுவிக்கப்படும்படியாக பரிசுத்த பேரொளியாம் தூய ஆவியார் உச்சந்தலை உள்ளங்கால் வரை ஒவ்வொரு அணுக்களிலும் திசுக்களிலும் உறுப்புகளிலுமா இறங்குவாராக. இந்த பிள்ளைகள் மீது தம்முடைய தூய ஆசீர்வாதங்களை பொழிவாராக. ஞானத்திலும் அறிவிலும் உடல் நலத்திலும் சிறந்து விளங்கும்படியாக ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு அருள் புரிவாராக. பரிசுத்தமான நிலையில் இருக்கிற இந்த பிள்ளைகள் இன்னும் பரிசுத்தமாய் வளர்வதற்கான விருப்பத்தையும் ஆசையும் பெற்று தொடர்ந்து அந்த விருப்பத்தை நிலைத்திருக்க ஆண்டவர் அருள் புரிவாராக. இயேசுவின் இதயத்திலிருந்து பொங்கி வழிகின்ற அவருடைய பரிசுத்த திரு ரத்தம் இந்த பிள்ளைகள் உச்சம் தலை உள்ளங்கால் வரை ஓடி நிறைந்து பாய்வதாக. இதனால் இந்த பிள்ளைகள் இயேசுடைய பிள்ளைகளாக, இயேசுக்கு ஒரு பிள்ளைகளாக வாழ்ந்திட ஆண்டவர் விருப்பம் கொள்வாராக, ஆசீர்வதிப்பாராக. என்றும் இப்பொழுதும் இவர்களுடைய பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் இறைவன் இந்த பிள்ளைகள் வழியாக மகிழ்ச்சியும் சமாதானத்திலும் நிரப்புவாராக. இதோ இங்கே இருக்கிற மற்ற எல்லா பிள்ளைகளையும் ஆஸ்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மறைக்கல்வி பயில்கின்ற அனைத்து பிள்ளைகள் மீதும் அது இறை ஆவி இறங்குவதாக. உடைய பரிசுத்தமான தூய வல்லமை இறங்குவதாக. உடைய தூய திரு ரத்தம் இந்த மறைக்கல்வி பயிலுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்குவதாக. சுத்திகரிக்கப்பட பரிசுத்தமாக்கப்பட அந்த பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையோடு ஏதோ அப்பாவை எதிர்நோக்குகிற, அப்பாவை பற்றி கொள்ளுகிற, அப்பாவை நேசிக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாக
ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதில் மகிழ்ச்சியும் சமாதானமும் பெருமையும் கொண்டு ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ்வதற்கு ஆண்டவர் இன்னும் அதிகமாக இந்த பிள்ளைகளை நீ தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இதோ இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் மீது தூய ஆவியினுடைய அருட்கொடைகள் ஊற்றப்படும்படியாக செபிக்கிறோம். ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் சக்தியிலும் பக்தியிலும் உணர்ந்து இன்று எப்பொழுதுமே ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கவும் ஆண்டவருக்கு பெருமை சேர்க்கவும் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழுவமாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே இறங்குவீராக. அவர்களுடைய எல்லா விதமான படிப்புகளையும் ஆசிர்வதியும். அவருடைய பிள்ளைகள் படிப்புக்காக எடுக்கிற முயற்சிகளை ஆசிர்வதியும். அவர்கள் படிப்புக்காக இருக்கின்ற ஒவ்வொரு தருணத்திலும் ஆண்டவரே உடனிருந்து நம்முடைய தூய ஆவியினால் அவளை ஞானத்திலே அறிவிலே திடப்படுத்தி முழுமைப்படுத்தியறல வேண்டுகிறோம். என்று எப்பொழுதும் அவருடைய குடும்பங்கள் என்று எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருக்க இந்த பிள்ளைகளின் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற ஆண்டவரை கிருபை செய்வீராக. இங்கே இருக்கிற பெரியவர்களை பெற்றோர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை பெற்று வளர்க்கிட ஆண்டவருக்கு உரிய முறையிலே வளர்த்திட விரும்புகிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஆண்டவருடைய வல்லமை நிறைவாய் இறங்குவதாக. பரிசுத்த வல்லமை நிறைவாய் இறங்குவதாக. திடப்படுத்தப்படுவார்களாக. அவருடைய செழித்து போகாதபடிக்கும் மனசோர்ந்து போகாதபடிக்கும் அவருடைய வாழ்க்கையில தளர்ந்து போகாதபடிக்கும் இந்த பிள்ளைகள் குறித்து எந்த ஒரு சஞ்சலம் அடையாதபடிக்கும் ஆண்டவர் அவர்களை திடப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வாதமாய் வாழ இந்த பெற்றோர்களை பெரியவர்களை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. ஆண்டவரே, இந்த எண்ணெய் ஆசீர்வதித்தருளும். நம்முடைய பரிசுத்த பிரசன்னம் தூய இரத்தத்தின் பிரசன்னம் இறங்குவதாக. தூய ஆவியார் அக்னி பிழம்பாய் இறங்குவராக. இதனால் இந்த எண்ணெய் அபிஷேகம் நிறைய எண்ணெயாய் மாறட்டும். இதை தொட்டு ஆசீர்வதிக்கிற ஒவ்வொருவரும் இது இன்னைக்கு நாள் பெறுகின்ற பலத்தினால் ஆசீர்வாதத்தினால் இவர்கள் குணம் அளிக்கும் பெற்றுக்கொள்ளவும் இவருடைய இந்த ஒரு எண்ணெய் பூசுதல் வழியாக திடமும் நலமும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் இவர்களை பாதுகாக்கும்படியாகவும் இந்த எண்ணெய் பரிசுத்தமாக்கப்படுவதாக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் இந்த எண்ணெயை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்படியே 2 வரிசையாக வாங்க. ஃபாதர்ஸ் நாங்கள் 2 பேர் இருப்போம். அப்படியே பண்ணிக்கலாம். கடைசி பாடல் நீங்கள் பாடுங்க. Sing and heaven and earth and nature sing. The Savior is with all the songs of blood. What fields and floods, what hills and plains. Repeat the sounding joy, repeat the sounding joy. Repeat, repeat the sounding joy. The world with truth and grace, and makes the nations bloom. The glories of His righteousness, and wonders of His love, and wonders of His love, and wonders
nature sing. Joy to the world, the Lord has come. Let earth receive a King. Let every heart prepare Him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing. Joy to the world, the Savior reigns. With all His salt and blood, where fields and floods, rocks, hills and plains, repeat the sounding joy, repeat the sounding joy, repeat, repeat the sounding joy. Sacrament most holy, oh sacrament divine, oh praise and all thanksgiving be every moment thine. In the name of the Father, Son, Holy Spirit. Amen.